வணக்கம். கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கெல்லாம் போகுதோ, இந்த கன்னியா லக்னம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெளிநாட்டு படிப்பு, வெளியூர் படிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜாதகர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம்ங்கிறது சில காலங்கள் அப்படிங்கிறது குறிகாட்டும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு +2க்கு வேற ஒரு ஸ்கூல் படிப்பாங்க. அப்போது கொஞ்சம் தொலைதூரத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். காலேஜ் சேஞ்ச் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஒரு நண்பர் 2 வருஷம் இன்ஜினியரிங் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து படிப்பை மாற்றிட்டு வேற ஒரு கல்விங்கிறது படித்தார். அவர் ஜாதகத்தில் சொல்ல முடியுமானா அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக அவருக்கு இருந்தது. அவர் ஜாதகத்தில் அன்றைய காலகட்டத்தில் கல்வியை மாற்றி படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருந்தது. சிலர் கேட்பாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், பையனை ஸ்கூல்லேருந்து மாற்றலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கட்டும் அப்படின்ட்டு. அவங்க ஜாதகம் மாற்றக்கூடிய அமைப்பு இருந்ததுனால தான் கல்வி ஸ்தலத்தை, வருமானத்தை மாற்றக்கூடிய காலமாகவும் இருக்கும். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கம்பெனியில், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றணும், இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்குது, எனக்கு சம்பளம் நல்லாயிருக்கும், அதனால நான் இடத்த மாத்திரேன்னு மாற்றுவாங்க. அதற்குண்டான அமைப்பு இருக்குமான அவங்க ஜாதகத்தில் இருக்கும். இதெல்லாம் தகுந்த காலமான கண்டிப்பாக தகுந்த காலம்ங்கிறது சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில். ஓகேங்களா? அவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா தான் இதை செய்யலாமா கூடாதாங்கிறது சொல்லலாம். இன்னைக்கு கோச்சார கிரகம் இவங்களுக்கு அமைப்பாக இருக்குது, செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சிலருக்கு 2வது திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹஸ்த நட்சத்திரம் வரும்போது ஏதாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்குமா கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் 2ஆம் திருமணத்திற்குள்ள வாய்ப்பை கொடுத்தோம், அந்த திருமணம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் சொல்ல முடியும். ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னம் போகுதுன்னா ஹஸ்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ அந்த 2ஆம் திருமணத்துக்குள்ள வாய்ப்பை கொடுக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்குள்ளும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். நீனா நானாங்கிற போட்டி. நான் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகணுன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கிடுவாங்க, ஆப்போசிட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இறங்குவாங்க. இது 2 பேருக்கும் இடிக்கும், பிரச்சனை ஆகும், கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? அதாவது மனமொத்த தம்பதிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காதல் திருமணம் பண்ணாலுமே சரி, நார்மல் மேரேஜ் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். இவங்களுக்கு மறுமாங்கல்யம் அப்படிங்கிறது பண்ணலாமான்னா பண்ணலாம். என்னங்க திருமணத்தை பற்றி பேசுகிறீங்க, மறுபடியும் மருமாங்கல்யத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் பிரச்சனைங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சில திருமணங்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஆப்போசிட், நீ யார் நான் யார், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும்.